வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல்களும் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கும். வேக்கன்சி எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொபஷனரி ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. இதில் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 வயதுல இருந்து 28 வயது நிரம்பியவர்களாக இருக்கணும். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இருக்க யார் வேணாலையும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 64,000 இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் 50% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண மாதிரி இருக்கணும். நீங்கள் அவங்க கொடுத்துருக்க ஸ்கீம் முடிச்சிருக்கோம் 10+2+3 இல்லைன்னா 4. ஸோ பிஇ பிடெக் இந்த மாதிரி எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். இல்லைன்னா ஒரு டிகிரி முடித்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் ரெகுலரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டாகவே ஆன்லைன் மோட் தான். ஸோ அவங்க கொடுத்துருக்க வெப்சைட்டில் போயிட்டு அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 800 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எல்லாருக்குமே 800 தான். ஸோ செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாமில் பாஸ் ஆகிறவங்களுக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணியிருக்கோம். இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்டு அவங்க ஜாப் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்லைன் தான் எக்ஸாம் இருக்கும். டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்மிஷன் டேட் 1/9/2021 ஆரம்பிக்குது. எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/9/2021 முடியுது. ஸோ ஒரு வாரம் கேப் தான் இருக்குது. அதனால் கூடிய விரைவில் நம்மளோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கணும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக இப்போ பார்த்துடலாம். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்றது. இதோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா, இது கேரளா பேஸ் பண்ண ஒரு பேங்க் இது. ஸோ இங்கே இருக்க எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஸ்கேல் 1 தான் இது. ஸோ இது நிறைய மந்த்லி சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும். எனிவேர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ எங்கே வேணாலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாட் மோர் தென் 28 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவர்களாக இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொன்ன மாதிரி 50% கம்ப்ளீட் மார்க்ஸோட நீங்கள் டிகிரி வச்சுருக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க எலிஜிபிள். ஸோ இதுதான் ப்ரிஃபர்ட் ஏரியா ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க கொடுத்துருக்க இந்த பாயிண்டில் எந்த ஏரியாவில் எதில் வேணாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அக்செப்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக 10th 12th சிஜிபிஏ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர் இருக்கும். 1 இயர்க்கு அப்புறமா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு டியூரேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஆன்லைன், அப்புறம் ஃபைனலாக இன்டர்வியூ இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ பொறுத்த வரைக்கும் 800 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஹவு டு அப்ளை, இங்கே தான் டேட்டு அண்ட் வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. காப்பீஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே அட் அ டைம் ஆஃப் இன்டர்வியூவில் கொடுத்தா போதும். இப்போ அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர், ஃபோட்டோகிராஃப், கரிக்குலம் விட்டே, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இதெல்லாம் எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்குது. அப்புறம் ஜென்ரல் கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கண்டிஷனில் அந்த ஏஜ், அந்த குவாலிஃபிகேஷன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே அவங்க ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாச்சும் குவாரிஸ் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் அட்ரஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட் நோட்டிஃபிகேஷனோ லெஃப்ட் சைட் அப்ளை அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க கேட்குற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் எலிஜிபிளாக யார் யார் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி தான். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த மாதிரி பேங்க்லலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேலை தேடிட்டு இருக்க உங்கள் நண்பர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தகவலை சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக
இருக்கும். இன்னொரு வேலை வாய்ப்பில் கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.